இந்த கல்யாணத்துக்கு அப்புறமும் காதல் வேணும். அங்கே தான் நிறைய சிக்கல்கள் வருது. நிதர்சனம் புரியுது. நிதர்சனம் புரியும் போது இந்த இடத்துல காதல்ன்றது எந்த அளவுக்கு பயன்படுது? அந்த காதல் அப்படிங்கிறது பொதுவாகவே வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த அப்பா அம்மா உறவுகளை வச்சு கல்யாணம் பண்ணும்போது ஒரு விதமான சப்போர்ட்டு, இந்த ஃப்ரெண்ட்ஸு மற்றவங்கெல்லாம் கல்யாணம் வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு தேவைகள் வரைக்கும் அவங்க இருப்பாங்க. அதன் பிறகு கணவன் மனைவி 2 பேர் மட்டும்தான் அதை கையாளணும். ஒரு குழந்தைய தூக்கும்போது சரி, ஒரு கர்ப்பமாக இருக்கும்போது அம்மா பார்த்துக்கிறதும் மாமியார் பார்த்துக்கிறதும், எவ்வளோ தான் மாமியாருக்கு மருமகளும் சண்டையாக இருந்தாலும் அது குழந்தைன்னு வரும்போது விட மாட்டாங்க. அது நீ எவ்வளோ பெரிய மாமியார், எவ்வளோ ராட்சசியாகவே இருக்கட்டுமே, என்னம்மா மாமியார் மாமியார் எல்லாம் ராட்சசி ராட்சசின்னு சொல்லி சொல்லி இந்த நாடகத்தில் அப்படி தான் காமிச்சிருப்பாங்களோ, அது அப்படியெல்லாம் கிடையாதுங்க. என்ன எல்லா மாமியாரும் ராட்சசியா, ஏதோ 1 2 ஏதோ சொல்கிறது அப்படி இருந்திருக்கும். மாமியார் மருமகள் இருக்க தான் செய்யும், சண்டை இருக்க தான் செய்யும். ஏன்னா அந்த ஆண் மகன் 2 பேரையும் பேலன்ஸ் பண்ணி வண்டி எடுத்துகிட்டு போகணும், கொண்டு போகணும். அது ஒரு பக்கம். எல்லா மாமியாரும் கிடையாது, ஒரு 90% மாமியார்கள் வந்து அதை வந்து ஏற்றுக்கிட்டு அந்த குழந்தைய பாதுகாக்கிறது, அப்பா அம்மா உறவுகள், அந்த குழந்தைய வந்து என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எப்படி வளர்க்கணும், இப்படியெல்லாம் நிறைய நடைமுறை இருக்கும். தனியாக இருக்கும்போது ஒரு வெறுமனேன்னு இருக்கும் பாருங்கள். காதலிக்கிறோம், கல்யாணம் பண்ணுறோம், குழந்தை பிறகுது, இந்த உறவுகள், அந்த தாத்தா பாட்டி அந்த உறவுகள் இருக்கும்போது மாமா மச்சான் பெரியப்பன் சித்தப்பன் கெட்டவனாகவே இருக்கட்டும், எல்லாம் அப்படியே நல்லவனாகவே இருக்க முடியாது. உறவுகள் நல்லா இருக்குமா என்ன? நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும், பேச்சு இருக்கும், ஏளனம் இருக்கும், எல்லாத்தையும் நம்ம காது கொடுத்து கூட கேட்டிருப்போம், நம்மளை திட்டிருப்போம். ஆனால் என்ன பண்ணுறோம், மச்சான் அப்படிப்போம். அப்படி என்ன பண்ணுறது? இப்போ இந்த உறவுகளில் இந்த அஸ்திவாரம் போட்டு இந்த திருமண உறவுகளில் இது 2ஆக பிரிக்கணும். திருமணம் ஆகும்போது கணவன் மனைவியோட வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்குது, திருமணம் ஆகும்போது குடும்பத்தோடு இருக்கக்கூடிய கணவன் மனைவியோட வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்குது. கணவன் மனைவி அம்மா அப்பா சம்மதத்தோடு திருமணம் நடக்கும்போது அந்த வாழ்க்கை முறைகள் ஒரு விதமாக இருக்கும். தனிமையில் இருக்கும்போது நீ காசு இருக்கும், பணம் இருக்கும், நீங்கள் 2 பேரும் சம்பாதிக்கலாம், புருஷன் மட்டும் இந்த புள்ள குட்டி வச்சுக்கிட்டு என்ன வாழ்க்கை? தனி தீவில் இருக்கிற மாதிரி தான் உலகமே, தனி உலகம். அது ஒரு நினைவுகள் இல்லாத ஒரு வாழ்க்கை என்னங்க வாழ்க்கை? ஒன்றும் இல்லைங்க. ஆத்தா பற்றி பேசும்போது நான் நிறைய பேசணும் எங்கள் ஆத்தா பற்றி.